இத பாருங்க. இப்படி தான் காலைல எந்திச்சு வேலைக்கு கிளம்பிட்டு, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேலை செய்ற இடத்துல வந்து 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதே மாரி பார்த்தா வீட்ல வந்து உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் தான் இருக்க செய்யும். ஆனா வந்துட்டு இவங்க ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படி, இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்கள டென்ஷன் படுத்துது. இவங்களே வந்துட்டு என்னடா, எப்படியோ நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிரலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நீங்க வந்து பிளான எக்ஸ்ட்ரா பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து கோவப்பட தான் செய்வாங்க. ஸோ, ஏன்னா இங்க அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. அதனால வந்துட்டு ஃபோன் பேசம்போது முதல்ல இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு லிசன் பண்ணுங்க. இல்ல இங்க உள்ளவங்க என்னன்னா, ஊர்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லி லிசன் பண்ணுங்க. அத விட்டுட்டு காச்சு பூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா, இது வந்து எதுவுமே ஆவாது. பாருங்க இப்போலாம் வேலை செய்ற இடம் இப்படி கஷ்டப்பட்டு இது பாருங்க அந்த மூட்டையில இருக்கிறலாம் டைல்ஸு இந்த சிமெண்டோட இதுதான் மூட்டை புடிச்சு போட்டு, கிடைக்கிற ரெஸ்ட்ட வந்து அப்படியே எங்க போனா வெளியில போனா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்படிலாம் ரெஸ்ட் எடுத்து போய் தான் வந்து மழை, வெயில், புயல்னு பார்க்காம தான் உங்களுக்கு காசு பணம் அனுப்பி குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால வந்து இங்க கஷ்டப்படுறவங்க வந்து கால் பண்ணாங்கன்னா கரெக்ட்டா பேசி, இதுதாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா எடுத்து பேசினா எல்லாமே நல்லதே நடக்கும்.